வணக்கம். இன்றைக்கி மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மசாலா அரைக்காமல் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 5-6 பூண்டு பல், 3 கிராம்பு, சின்னதாக ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய் இதெல்லாம் வச்சு அரைச்சிக்கலாம். இப்போ இதோடவே ஒரு 15 சின்ன வெங்காயத்தை போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ வெங்காய பேஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு. அதை தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு 2 தக்காளியை கட் பண்ணி அதையும் பேஸ்ட் ஆக்கிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு பொரிஞ்சதுக்கப்புறமா 2 வரமிளகாவை சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயம், கருவேப்பிலை 2 எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா பச்சை வாசனை போக வதக்கிக்கலாம். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற போன்லெஸ் மட்டனை எடுத்து நல்லா எண்ணெயிலேயே வதக்கலாம். அது நல்லா சுருண்டு பால் மாதிரி வருங்க, அது வரைக்கும் வதக்கிக்கலாம். நல்லா வதங்க உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போகட்டும், அது வரைக்கும் வதக்கிக்கலாம். அப்புறம் மஞ்சத்தூள், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, சேர்த்து ஒரு வதக்கிட்டு மிக்ஸி கழுவுன தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். குக்கர் மூடி போட்டு ஒரு 7-8 விசில் வர வரைக்கும் நல்லா விட்டு அதுக்கப்புறம் இறக்கிக்கலாம். இது தேங்காயில் சோம்பு, கசகசா சேர்த்து அரைச்சிக்கலாங்க. விசில் அடங்கினோடனே மூடியை திறந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம்.
தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு கொதி வந்தோடனே கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துட்டு பத்தலைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ.